மிஸ் பண்ணனவங்க ஆல்ரெடி பார்த்தவங்க எல்லாருக்காகவும் வேண்டி தான் நான் ஆகஸ்ட் மந்தில் டெலிகாஸ்ட் ஆன பாக்கியலட்சுமி சீரியல் நடந்த சம்பவத்தை இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலில் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு சில பேர் வந்து டேட் அண்ட் மந்த் பேஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து எந்த டேட் அண்ட் மந்த் அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்மளோட விஜய் டிவியில் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் ஓடிட்டு இருந்த அந்த பெரிய பிளாக் பஸ்டர் சீரியல் தான் பாக்கியலட்சுமி. 2020 வந்து ஸ்டார்ட் ஆன இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஃபைனலி கிளைமேக்ஸ் எபிசோடுக்கு வந்து போயிடுச்சு. இப்போ இந்த சீரியல் வந்து எப்படி முடிஞ்சிருக்கு, கிளைமேக்ஸில் என்ன நடந்திருக்கு, அதை வந்து இப்போ வந்து நம்ம டீட்டெயிலில் வந்து பார்க்க போகிறோம். பாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பான கிளைமேக்ஸ் சீன் எல்லாமே வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பாக்கியலட்சுமி சீரியலோட லாஸ்ட் எபிசோடில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற பற்றி வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அட்ராக்டிங் அண்ட் அட்டென்ஷன் வந்து கொடுத்துருக்கு. என்னதான் இந்த சீரியல் வந்து எப்போ முடிக்க போறீங்க அப்படின்றது நிறைய பேர் வந்து கிண்டல் அடிச்சாலுமே ஃபைனலாக அந்த சீரியல் வந்து எண்டாக போகுது அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. டிஆர்பி ரேட்டிங்லையுமே இந்த சீரியல் வந்து கலக்கிட்டு இருந்துச்சு. இந்த சீரியல் வந்து பிரைம் டைமில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக தான் டிஆர்பியில் வந்து அடிவாங்குச்சு. ஸ்டார்டிங்கில் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா பாக்கியாக்கு வந்து பிடிக்காம வாழ்றாங்க கோபி கூட. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து பாக்கியலட்சுமி கேரக்டர் வந்து எப்படி வந்துச்சு, பாக்கியோட வாழ்க்கையை வந்து ஒரு ஸ்ட்ரகிள் தான். குடும்பத்துக்காக எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. ஆனா பாக்கியோட ஹஸ்பண்ட் கோபி வெளியில வந்து இன்னசென்ட் மாதிரி இருந்தாலுமே பாக்கியாவை வந்து அடிமை மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுவான். ஸோ அவளுக்கு ஒண்ணுமே வந்து தெரியாது அப்படின்னு அடிமை மாதிரி வந்து நடத்துறான். மாமனார் மட்டும்தான் வந்து பாக்கியாவுக்கு ஒரே சப்போர்ட்டே. அவரோட பையன் எழில் கூட வந்து சைடா வந்து சப்போர்ட்டா வந்து இருப்பான். மாமனாரும் பையன் எழிலும் இந்த 2 பேரை தவிர மொத்த ஃபேமிலியுமே வந்து பாக்கியாவுக்கு வந்து எகெயின்ஸ்டா தான் வந்து இருப்பாங்க. மொத்த ஃபேமிலி அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி, ரஞ்சித், இந்த மாதிரி எல்லாருமே பாக்கியாவுக்கு வந்து எதிரி மாதிரி தான். இவ்வளவு துன்பத்தையும் கடந்து அவளோட மனசு மட்டும் பார்த்தீங்கன்னா கிளீனா வந்து இருக்கும். பாக்கியாக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நம்பிக்கை வச்சிருந்தா, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் வந்து என்னோட வாழ்க்கை மாறும், எனக்கும் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் தான் பாக்கியாக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி பாக்கியலட்சுமி அவளோட ஹஸ்பண்ட் கோபியை வந்து டைவர்ஸ் பண்ண முடிவு பண்ணுறா. சுய மரியாதையோட வந்து வாழ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃபே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஞ்ச் ஆகுது. டைவர்ஸ்க்கு அடுத்த நாளே பாக்கியா வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹோட்டல் பிஸ்னஸ், ரெஸ்டாரண்ட் வந்து ரன் பண்ணுறாங்க. பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆகிறாங்க. அந்த ஜேர்னியில் அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட், மணி, ரெகக்னைசேஷன் எல்லாமே வந்து கிடைக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாக்கியாவோட தனிப்பட்ட அங்கீகாரம்னு ஹஸ்பண்ட் வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாக்கியோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ கோபி வந்து அவன் செஞ்ச தப்பை எல்லாமே வந்து ரியலைஸ் பண்ணுறான். அதாவது அவனோட லைஃப்பில் நடந்த சர்க்கிளில் வந்து ஃபேஸ் பண்ணுறான் கோபி. அவன் செஞ்ச தப்பை வந்து ஃபீல் பண்ணுறான். நான் பாக்கியா வந்து எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து கில்ட்டாக வந்து அவனோட மனசு வந்து சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகுது. மனசு திருந்தி நல்லவனா வந்து மாறுறான். ஆனால் லேட்டாக தான் வந்து சேஞ்ச் ஆகிறான். பாக்கியலட்சுமி ஆல்ரெடி வந்து ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஃபுல்லாகவே இனியாவோட லைஃப்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. பாக்கியலட்சுமியோட பொண்ணு வந்து இனியா. ஸோ அவங்க வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிற செல்வியோட பையன் ஆகாஷ் வந்து லவ் பண்ணுறான். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் கோபி, ஈஸ்வரி 2 பேருமே ரொம்ப கோவப்படுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருமே அவளுக்கு வந்து அவசரமாக வந்து சுதாகரோட பையன் நிதிஷ் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. பணக்கார பையன் தான், ஃபியூச்சர் வந்து செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை அதே டேலேயே வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க. அவனை பற்றி எதுவுமே விசாரிக்காம பணக்கார பையன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து மேரேஜ் பண்ணிடுறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிதிஷ் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையானவன் அப்படின்றது வந்து இனியாவுக்கு வந்து தெரிய வருது. ஸோ இனியாவுக்கு வந்து நிதிஷோட உண்மையான ஃபேஸ் வந்து தெரிஞ்சு போயிடுது. ஃபைனலாக அவனோட ட்ரங்க் அண்ட் போதைப் பொருளுக்கு அடிமை அப்படின்றது. ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. வேர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட அப்பா சுதாகர் பாக்கியலட்சுமி ரெஸ்டாரண்ட் வந்து பறிக்கிறதுக்கு தான் இந்த கல்யாணம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றதுமே இனியாவுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. ஸோ இனியோட லைஃப் வந்து ஒரு கெட்ட கனவு மாதிரி வந்து ஆயிடுச்சு. அதோட ஆகாஷோட சேர்த்து வச்சு பேசின நிதிஷோட ஃபேமிலி வந்து டார்ச்சர் பண்றாங்க. இதனால அவனை பிரிஞ்சு டைவர்ஸ் வாங்க டிசைட் பண்றா. இனியா வந்து ஃபைனலி என்ன முடிவு பண்ணிடுறான்னா, நான் இந்த வாழ்க்கையை வந்து கண்டினியூ பண்ண முடியாது, டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறா. ஆனா ஒரு பெரிய ஷாக்கிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஸ் நடக்கும்போதே சுதாகர் அவனோட பையன் நிதிஷ் வந்து கொலை பண்ணிடுறான். ஆனா அந்த மர்டர் பிளேம் வந்து யார் மேல போகுதுன்னு பாத்தீங்கன்னா இனியா சைட்ல வந்து போட்டுறான். அதனால போலீஸ் கேஸ், கோர்ட் சீன் எல்லாமே பாக்கியலட்சுமி ஃபேமிலிக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. இந்த நிலையில தான் இனியா லைஃப்ல வந்து சேஃபா வந்து இருக்கணும், அவளோட ஃபியூச்சர் வந்து பாழாக கூடாது அப்படின்ற தாட்ல கோபி என்ன பண்றான்னா அந்த கொலைப்பழியை வந்து அவனே வந்து ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்து போயிடுறான். இது ஒரு ஹியூஜ் சாக்ரிஃபைஸ் ஆன மொமெண்ட் தான் இது. இங்க தான் கோபி வந்து கம்ப்ளீட்டா ரிடெம்ஷன் ஆகிட்டான். இந்த மாதிரியான நிலையில நிதிஷ் வந்து கொலையில வந்து இனியாக்கு வந்து எந்த சம்மதமே இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறா. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக்கியா வந்து கத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவளுக்கு வந்து தெரியும் இனியா வந்து இன்னசென்ட், கோபியும் வந்து இன்னசென்ட் அப்படின்றது. ஸோ பாக்கியா தான் வந்து களத்துல இறங்கி ஒரு ஸ்ட்ராங் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் அனலைஸ் பண்றாங்க. விட்னஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்றாங்க. ஃபைனலி சுதாகர் தான் வந்து நிதிஷ் வந்து கொலை பண்ணனா அப்படின்னு ரியல் கல்பிரிட் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்றாங்க. இதை சந்திரிகா நிதிஷோட அம்மாட்ட வந்து சொல்றாங்க. அதை கேட்ட உடனே சந்திரிகா வந்து ஷாக் ஆகுறா. அந்த எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா போலீஸ் கேஸ் ரீஓபன் பண்ணி சுதாகர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் கோபி வந்து ஜெயில இருந்து வரான். பாக்கியலட்சுமி தான் வந்து என் லைஃபோட உண்மையான சப்போர்ட் அப்படின்னு வந்து சொல்றான். அவனோட மனசு ஃபுல்லாவே வந்து சேஞ்ச் ஆகி குட் ஹஸ்பண்டா மாறிடுறான். கிளைமேக்ஸ் வந்து ரீச் ஆன உடனே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத சீன் ஒன்று நடக்குது. இனியா ஃபைனலி அவ ஃபர்ஸ்ட் வந்து லவ் பண்ண ஆகாஷ் கூடவே வந்து மேரேஜ் நடக்குது. இந்த டைம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஃபுல்லா வந்து சப்போர்ட் பண்றாங்க இனியாக்காக வேண்டி. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்னு பாக்கியலட்சுமி கூட இருக்கிற எல்லாருமே இந்த மேரேஜ் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஒரு பெரிய ஹாப்பி எண்டிங் வைப்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. லாஸ்ட்
லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து சிரிக்கிறாங்க. கோபி அவளோட பக்கத்தில் நின்று கையை வந்து பிடிக்கிறான். இனி அந்த ஆகாஷ் மேரேஜ் விஷஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு ஃபேமிலியோட ஃபுல் சப்போர்ட்டோட. ஸ்க்ரீனில் ஸ்லோலி வந்து ஃபேட் ஆகுது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வேல்யூஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட், இதுதான் பாக்கியலட்சுமி சீரியலோட மெசேஜ். ஸோ அதோட வந்து சீரியல் வந்து முடிஞ்சிருது. ஸோ இப்படி தான் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் ஒரு பெரிய இமோஷனல் கிளைமேக்ஸோட முடிவுக்கு வந்துருச்சு. பல ட்விஸ்ட், பல சாக்ரிஃபைஸ், பல லெசன், ஆனால் ஃபைனலாக ஹாப்பினஸ், யுனைட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதுதான் வந்து எடுத்துகிட்டு போகுது. இந்த ஃபைனல் ஷூட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் வந்து வைரல் ஆச்சு. ஃபேன்ஸோட மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் இமோஷனே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சீரியல் முடிஞ்சு போச்சு அப்படின்ற சோகம், இன்னொரு பக்கம் பாக்கியலட்சுமி சக்ஸஸ் ஆன லைஃப்ன்ற ஹாப்பினஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட லாஸ்ட் ஜேர்னி. 5 இயர்ஸ்க்கு மேலே நம்ம மனசில் இடம் பிடிச்ச இந்த சீரியல் இப்போ ஒரு நல்ல தாட்டோட வந்து முடிஞ்சிருக்கு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உமனுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் அவளோட உண்மையான ஆபரணம் அப்படின்ட்டு. ஸோ லைஃப்ல வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனசு வந்து உறுதியாக இருந்தால் எல்லாமே வந்து சரியாயிடும். தப்பு பண்ணவங்க ஒரு நாள்ல இருந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் தன்னம்பிக்கை, ஃபேமிலி வேல்யூஸ், நியாயத்துக்காக போராடுற தைரியம், இதுதான் லைஃப்ல வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பாக்கியலட்சுமி கதை முடிஞ்சிட்டாலுமே பாக்கிய சொன்ன மெசேஜ் நமக்கு வந்து எப்பவுமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்ககிட்ட இமோஷனலாக வந்து கனெக்ட் ஆயிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக், ஷேர், கமெண்ட்டும் எனக்கு வந்து பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க.